गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दंपती जगतांपति श्रीमते श्रीनिवास महादेशिकाय नमः. கைசிகை ஏகாதசியோடைய மகிமையை பார்த்தோம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய மார்கழி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி, ஏன்னா அது கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி. அடுத்த பெரிய விஷயம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி. அதுக்கு வைகுண்ட ஏகாதசின்னு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர். சாஸ்திர ரீதியாக மோக்ஷதா ஏகாதசி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த ஏகாதசிக்கு என்ன ஒரு விசேஷம்னா, எல்லா கோயில்லையும் கார்த்தால பெருமாள் வைகுண்ட வாசல் பரமபத வாசல் வழியாக ஏழுவர், அதை போய் சேவிச்சா எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால தான் இனி வரைக்கும் மார்கழி மாதத்தில் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் கார்த்தால 4-4:30 மணிக்கெலாம் எங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த சொர்க்க வாசலை சேவிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. இதுக்கு ஒரு கதை இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு விசேஷம் என்ன அப்படின்னா, மார்கழி மாதமே பொதுவாக விசேஷமான ஒரு மாதம். ஆனால் ஏன் கல்யாணங்கள்லாம் பண்ணுறதில்லைன்னு ஒரு கேள்வி கேட்பா. நீங்கள் நம்ம மார்கழி மாதத்தை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்கோ, பெருமாளே நான் மார்கழியாக இருக்கேன் கீதையில் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிறச்சா அதில் போய் கல்யாணங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் முதல்லையே சொன்ன மாதிரி நமக்கு கடவுள் பக்தி வளரணும் அப்படின்னா மற்றதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு வெளில வரணும். இதிலையே நாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பெருமாளையே நினைக்கணும்னா மற்ற விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டு அதுலேருந்து வெளில வரத்துக்காக அப்போ தான் நம்மளால் இதில் முழு நேர சிந்தையோடு இருக்க முடியும். அதுக்காக தான் மார்கழி மாதத்தில் பக்தி விஷயமான வேலைகளை மாத்திரம் செய்யணும், பாக்கி விஷயங்களை வச்சுட்டா நம்மளுக்கு பக்தி செய்ய முடியாது அப்படின்றதுக்காக அந்த மார்கழி மாதத்துக்கு ஒரு பெருமையை சொல்லி வச்சுருக்கு. அதனால தான் பெருமாள் விஷயமான சேவைகளை செய்யணும், அதையே கேட்கணும், அதை பற்றியே சிந்தனை பண்ணணும், அதை பாடணும், நிறைய உபன்யாசங்கள் கேட்கணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மற்ற விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விடுபட்டு, அதாவது இப்போ வீக்கெண்ட் ஹாலிடே மாதிரி மற்ற விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் வெளில வந்து நல்ல விஷயங்களில் மனசை செலுத்தணும் அப்படின்றதுக்காக ஏற்பட்டது தான் இந்த மார்கழி மாதம். அதுலேயும் இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றி ஒரு கதை இருக்குது. அதாவது கிருஷ்ணனை கோச்சிச்சு தர்மபுத்திரர் கேட்குறார், கிருஷ்ணா ஒவ்வொரு ஏகாதசியை பற்றியும் எனக்கு பெருமையை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறச்சே, இந்த வைகுண்ட ஏகாதசியுடைய பெருமையை பற்றி நீ எனக்கு சொல்லு, மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசியுடைய பெருமையை சொல்லு அப்படின்னு தர்மபுத்திரர் யுதிஷ்டர், அதாவது அவர் கிருஷ்ணர்கிட்ட கேட்கவே கிருஷ்ணர் சொல்கிறார், தர்மபுத்திரரே நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். சம்பகம்னு ஒரு கிராமத்தில் வைகானசன் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு நல்ல மனைவி, நல்ல பசங்கள், ரொம்ப தர்மவானாக இருந்து தர்மம் சத்தியம்லாம் எப்படி நிலைக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ராஜ்யங்கள் பண்ணிட்டு வந்தான், பரிபாலனம். அதாவது தனது மக்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் இல்லாமல் ரொம்ப நல்லா தர்ம வழியில் நல்ல சிந்தனையோட ஒரு ராஜாங்கத்தை ஏற்படுத்தி நல்லா பரிபாலனம் பண்ணிட்டு வந்திருந்தான். ஆனால் அவனுக்கு எந்தவித குறைவுமே இல்லை. ஒரு நாள் அவனுக்கு என்ன ஆச்சு, தூக்கத்தில் ஒரு கனவு வந்துதான். என்ன அப்படின்னா, தன்னுடைய அப்பா தகப்பனார் நரகத்தில் தலைகீழாக தொங்குற மாதிரி ஒரு கனவு கண்டான். கனவு அப்படின்றது ராமானுஜ மதப்படி சத்தியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு மத கொள்கைக்காரர்களும் இந்த விஷயத்தில் வேறுபடுறா. நாம் ராமானுஜ மத ரீதியாக மட்டுமே பார்ப்போம். கனவுன்றது உண்மையான விஷயம் அப்படின்றது ராமானுஜருடைய மதம். அப்போது அந்த கனவில் கண்டதை உடனே இவனுக்கு ஒரு மனசில் ஒரு கவலை வந்துடுத்து. நாம் இவ்வளோ நல்ல விதமாக ராஜ்யத்தை பண்ணிட்டு இருக்கோம், மக்களெல்லாம் நன்னா பரிபாலிக்கிறோம், நன்னா காப்பாற்றுறோம். ஆனால் நம்ம அப்பாவும் அப்படி தான் பண்ணிண்டா அப்பாவுக்கு நல்ல கதி கிடைக்காம நரகத்தில் போய் இப்படி தலைகீழாக தொங்கி கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? பிள்ளையாக நான் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் புத்திரன்னு பிள்ளைக்கு பேர். புத்திரன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, பும்முன்ற நரகத்திலேருந்து காப்பாற்றக்கூடியவன் புத்திரன் அப்படின்னு அந்த சப்தத்துக்கு அர்த்தம். ஆகவே ஒரு பிள்ளையாக பிறந்தோன்னா அப்பாக்களுக்கு அந்த கடன்கள், நம்ம தர்ப்பணாதிகள்லாம் பண்ணுறோமோ இல்லை, தர்ப்பணம் தவசம்லாம் பண்ணால் அவர்கள் பிரீத்தி அடைகிறார்கள் அப்படின்றதுக்காக தான் பிள்ளையாக பிறந்த கடனுக்காக நம்ம அதை பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் நமது பித்ருக்கள் முன்னோர்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதெல்லாம் போயிடும், அவர்கள் நல்ல கதி அடைவார்கள் அப்படின்றது தான் வேதங்களும் சாஸ்திரங்களும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இந்த கதையில் வைகானசனுக்கு தான் அப்பா நன்னா தர்ம ரீதியாக தானே ராஜாங்கம் பண்ணின்னு வந்திருந்தார், ஆனால் அப்பாவுக்கு ஏன் நரகம் கிடச்சிதுன்னு ஒரு மனசில் கவலை வரவே உடனேவே தனது ராஜ்யத்தில் இருந்த தர்ம நிபுணர்களை கூட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது சுவாமி,
இதுக்கு நான் பிள்ளையா நான் என்ன பண்ணணும், ஏன் எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு கதி கிடச்சிது அப்படின்னு கேட்டாராம். அங்கே இருந்த தர்ம நிபுணர்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு எங்களுக்கு பதில் தெரியாது, நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டில் பர்வத முனிவர்னு ஒருத்தர் இருக்கார், நாம் அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா வைகானசன் என்பவன் பரம விஷ்ணு பக்தன் அந்த தர்ம நிபுணர்களோட கூட காட்டுக்குள்ளே போய் இந்த பர்வத முனிவரை போய் சேவிக்கிறான். அப்போ அந்த முனிவர் கேட்குறார், நாட்டில் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதா, தர்ம ரீதியாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு இருக்கியான்லாம் கேட்கும் பொழுது, வெளியில் எனக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது, ஆனால் மனசில் ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கண்ட கனவை அந்த முனிவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறான். முனிவர் தன்னுடைய தப்போ வலிமையால், எல்லாரும் கேட்பா முனிவர்களுக்கு அவ்வளோ தப்போ வலிமை உண்டான்னா உண்மையிலேயே தப்போ வலிமை உண்டு. அதெல்லாம் இன்னைக்கு காலத்தில் நம்மளால் அதை நேரில் பார்க்க முடியலன்றதுக்காக நம்ம அதெல்லாம் கட்டுக்கதைகள்னு சொல்கிறோம். ஆனால் தபஸுன்றது பெரிய பெரிய ஒரு சக்தி. அது எவ்வளோக்கு எவ்வளோ மந்திரத்தை பண்ணி 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 நாம் ஏற்றுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஸ்ரேயஸ், அதாவது நன்மைகள். அப்படிப்பட்ட முனிவர் தன்னுடைய தப்போ வலிமையால் என்ன நடந்தது அவனுடைய அப்பாவுக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி, அப்பா உங்கள் அப்பா ஒரு தவறு பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். அப்பா உங்கள் அப்பா ஒரு தவறு பண்ணிட்டார் அப்படின்னு அந்த முனிவர் சொன்ன உடனே, என்ன தப்புன்னா, மனைவி ரித்து காலத்தில் சேர வேண்டிய காலத்தில் மனைவியோட சேராமல் ராஜ்ய பரிபாலனத்தில் அவர் எண்ணத்தை செலுத்திவிட்டார், அதுவே ஒரு தோஷம் அப்படின்னு. அதாவது எந்த காலத்தில் மனைவியோடைய சேரணுமோ அந்த காலத்தில் சேரலைன்னா அதுவே தோஷம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கபடியால் உங்கள் அப்பா அந்த இடத்துல சாஸ்திரத்தை நழுவிட்டார், அதனால் உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு கதி கிடச்சிது அப்படின்னு அந்த முனிவர் சொன்ன உடனேவே இவனுக்கு, அதாவது நல்ல காரியம்தான் அவரும் பண்ணியிருக்கார், இருந்தாலும் சாஸ்திர முறைப்படி பண்ண வேண்டியதை பண்ணாததுனால அவருக்கு அந்த கெட்ட கதி கிடச்சிது. உடனேவே அந்த முனிவர்கிட்ட இந்த வைகானசன்ற ராஜா அது நிவர்த்தி ஆகணும்னா, அது போகணும்னா நான் பிள்ளையா என்ன பண்ணணும்னு கேட்ட உடனே, மார்கழி மாத வளர்பிற ஏகாதசியில் நீ விரதம் இருந்தால் உங்கள் அப்பாவுக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே, அந்த மார்கழி மாத வளர்பிற ஏகாதசி அன்னைக்கு இந்த வைகானசன் விரதம் இருக்கான், அதனால் அவள் அப்பாவுக்கு நல்ல கதி கிடச்சி மோட்சத்துக்கு போனார் அப்படின்றது ஒரு கதை. இது பொதுவாக ஒரு மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கதை. இதே மாதிரி ஒரு கதையை பெருமாள் ஸ்ரீபிரஷ்னம் அப்படின்னு ஒரு சம்மிதையில் தாயார்கிட்ட சொல்கிறார். தாயார் கேள்வி கேட்குறா, பெருமாள் தாயாருக்கு பதில் சொல்கிறார். ஒரு காலத்தில் நான் லோகத்தை படைக்கும் பொழுது பிரம்மாவை படைத்தேன். அதாவது ஒவ்வொரு கல்பத்திலையும் பிரம்மாவுக்கு அழிவு உண்டு, திருப்பி இன்னொரு பிரம்மா வருவார், அந்த பிரம்மா படைப்பு பண்ணுவார் அப்படின்னு அந்த பிரம்மாவுக்கு பெருமாள் வேதத்தை உபதேசம் பண்ணுவார், வேதத்தை கொண்டு பிரம்மா படைப்பெல்லாம் பண்ணுவார் அப்படின்றது ஒவ்வொரு கல்பத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதை. கல்பம்ன்றது இத்தனை யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம், இத்தனை கல்பங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்தரம் அப்படின்னு கணக்கு போயிட்டே இருக்கும். அப்போது ஒரு கல்பத்தில் நான் பிரம்மாவை படைச்சி பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணி அந்த நேரத்தில் பிரம்மா உபதேசம் வாங்கின்ற உடனே என்னை மறந்துட்டு கர்வம் கொண்டுட்டான். அப்போது பிரம்மாவுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக என் காதுலேருந்து 2 ராட்சசாலை நான் படைத்தேன். மது கைட்டப்பன்னு 2 ராட்சசாலை நான் படைத்தேன். அந்த ராட்சசர்கள் பிரம்மா கிட்டேருந்து வேதத்தை அபகரிச்சுட்டு போகவே அவளோட நான் வேதத்தை மீட்டு பிரம்மாவுக்கு கொடுத்து பிரம்மாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பித்தேன்னு சொல்லி கதையை சொல்லிட்டு வர்றார். கதை என்னென்னா, இந்த மதுகைடவர்கள் பிரம்மா கிட்டேருந்து போய் வேதத்தை அபகரிச்சுட்டு போயிடுறா. பிரம்மா கஷ்டப்பட்டு தன்னுடைய நிலைமையை உணர்ந்து வேதம் இல்லைன்னா தன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறார், எனக்கு இந்த மாதிரி வேதத்தை போயிடுத்து, நீ எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும், அது இல்லாமல் என்னால் உலகத்தை படைக்க முடியாதுன்னு பிரம்மா கேட்க, பெருமாள் மதுகைடபாள் கிட்ட போய் உங்களுக்கு என்ன வர வேணுமோ வேதத்தை கொடுத்துட்றேன், கொடுங்கோ, நான் உங்களுக்கு வரத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு பெருமாள் சொல்லவே, நீர் யார் எங்களுக்கு வரம் கொடுக்கறது, நீர் எங்கள் கூட 1 மாதம் சண்டை போட ஒரு மாத காலம் சண்டை போடணும் அப்படின்னு பெருமாள் கிட்டையே அவள் எதிரம்பு கோக்கறாளாம். யாரும் அந்த மதுகைடபாள் பெருமாள் அவளோட சண்டை போட்டு அவள்கிட்ட இந்த வேதத்தை மீட்டு பிரம்மாவுக்கு கொடுத்து பிரம்மாவை காப்பாற்றினார் ஒரு கதை. இந்த மதுகைடபாள் தோற்று போனவா பெருமாள் கிட்ட என்ன பண்ணுறா, பிரார்த்திக்கிறாளாம், நான் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் தோற்று போயிட்டோம், எங்களை காப்பாற்று அப்படின்னு. உடனேவே நீ பிரம்மாவோட போய் சத்தியலோகத்தில் பிரம்மா கிட்ட நீ அபச்சாரப்பட்டதுனால பிரம்மாவோட சேர்ந்து சத்தியலோகத்தில், பிரம்மாவுடைய லோகத்துக்கு பேர் சத்தியலோகம்னு பேர், அங்கே நீ சுகபோகங்களை அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி பெருமாள் அவளுக்கு வரம் கொடுத்துட்றாரு. அதை அனுபவித்த உடனே அவளுக்கு என்ன நல்ல எண்ணம் தோணித்துன்னா, இந்த மாதிரி சத்தியலோகத்தில் நம்ம இவ்வளோ ஒரு அனுபவங்களை அனுபவிக்கிறோம், போகத்தை அனுபவிக்கிறோமே, சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமே, இந்த மாதிரி இந்த பூலோகத்தில் இருக்கிறவாளும் அனுபவிக்கணும், அதனால் பெருமாளே நீ எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு கேட்கவே பெருமாள் அவளுக்காக என்ன சொல்லார், மார்கழி மாத வளர்பிற ஏகாதசியில் வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசல் வழியாக நான் வெளில வருவேன், அன்றைக்கி கார்த்தால என்ன அந்த வாசலுக்கு பூஜை பண்ணி எனக்கு பூஜை பண்ணி அந்த இடத்துல நான் வந்த உடனே
அந்த வாசல் பெருமாள் வந்த உடனே பக்த பிம்பங்களெல்லாம் ஏழை பண்ணிட்டு வரணும். அந்த வாசல் வழியாக யார் யாரெல்லாம் வராளோ அவளுக்கு நல்ல புத்தி வந்து அவள் இந்த மாதிரி பிரம்மலோகத்தை அடைஞ்சி அங்கேருந்து பிரம்மா கிட்ட அருள் பெற்றுண்டு மறுபடியும் என்னை வந்து அவள் எல்லாரும் மோட்சத்துக்கு கிரமேண படிப்படியாக வந்து அடைவா அப்படின்னு பெருமாள் அந்த மதுக்கைடபாலுக்கு வரம் கொடுத்தது தான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான கதை. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா, காத்தால 4:30 மணிக்கு சொர்க்கவாசல்னு சொல்லக்கூடியது தரப்பா. சொர்க்கம்ன்றது இந்திரனுடைய லோகம்னு பேர். ஆனால் பொதுவாக சொர்க்கம் அப்படின்னாலும் வைகுண்டத்துக்கு தான் பேர். ஏன்னா இந்திரனுடைய லோகத்துக்கு போனால் மறுபடியும் பிறப்பு உண்டு, பெருமாளுடைய லோகமான வைகுண்டத்துக்கு போனால் பிறப்பு கிடையாது, அதுதான் மோட்சம். ஆகவே அந்த மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான நாம் பொதுவாக வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தை சொர்க்கவாசல். அந்த சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் கார்த்தால வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பக்த பிம்பங்களுக்கெல்லாம், பக்த பிம்பங்கள்னால் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இவாளுக்கெல்லாம் பெருமாள் கிட்டேருந்து மாலை மரியாதை எல்லாம் பண்ணி இந்த ஆழ்வார்கள் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கணும் அப்படின்னும் பெருமாளே தாயார்கிட்ட உபதேசம் பண்ணுறார். முதல் நாள் மாத்திரம் கார்த்தால நடக்கக்கூடிய உற்சவம், அடுத்த நாள்லேருந்து சாயங்காலம் 10 நாட்கள் அந்த வடக்கு வாசல் வழியாக பெருமாள் வெள்ள வருவார். எதிராக நம்மாழ்வாரை கொண்டு ஏழை பண்ணி, ஏன்னா நம்மாழ்வார்கள் தான் ஆழ்வார்கள்லேயே பிரதானமானவர், அவரை கொண்டு பாக்கி ஆழ்வார்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணி அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அப்படின்ற பிரபந்தத்தை 10 நாள் ஒவ்வொரு நாளைக்கு 100 பாட்டுக்கள் சேவித்து கடைசி நாள் ஆழ்வாரை பெருமாள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இந்த உற்சவத்துக்கு பேர் அத்தியன உற்சவம்னு பேர். இது எல்லாமே ஆகமங்களில் சொல்லியிருக்கு. இதை பெருமாள் தாயாருக்கு உபதேசம் பண்ணுறதுனால இந்த வைகுண்ட ஏகாதசி பெருமாளாலேயே சொல்லப்பட்ட ஒரு ஏகாதசி. அந்த ஏகாதசி அன்னைக்கு ஒருத்தர் விரதம் இருந்து அப்பாக்களுடைய பித்திருக்களுடைய கடனையும் தீர்த்ததுனால நாம்பளும் அந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் நமக்கு பித்ருதோஷங்கள்லாம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீங்கி பெருமாள் இடத்துல பக்தி உண்டாகி பரம்பரையாக படிப்படியாக நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஸ்பஷ்டம், உண்மை. இந்த வருஷம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 2025 ஜனவரி 10 குரோதி வருஷத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி வருது. எல்லாரும் அவசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த பரமபத வாசலில் பெருமாளை சேவித்து அது வழியாக வந்து நாம்பலும் வெள்ள வந்து நல்ல கதையை அடையுமாறு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.